வணக்கம் நண்பா. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காப்பர் பாத்திரங்கள்லையும் நம்ம தண்ணீர் குடிக்கிற காப்பர் பாட்டில்லையும் சில சமயத்தில் பச்சை நிறத்தில் இருக்கிறத நமக்கு பார்த்துருக்கலாம். இந்த மாதிரியான காப்பர் பொருட்களில் ஏன் ஒரு பச்சை நிறமான ஒரு லேயர் உருவாகுதுங்கிற காரணத்தையும், காப்பர் பாட்டில் நம்ம சுத்தம் செய்யாமல் குடிக்கும்போது அந்த காப்பர் நமக்கே ஒரு விஷமாக மாறுமாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் விலைக்கான கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே இந்த காப்பர் பச்சை நிறமாக மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான். பொதுவாகவே காப்பருங்கிறது நம்ம சுற்றி இருக்கிற ஆக்சிஜனோட ஈஸியா ரியாக்ட் ஆயிரும். இப்படி காப்பர் ஆக்சிஜனோடையும் ஈரப்பதத்தினாலையும் ரியாக்ட் ஆகும்போது ஒரு பச்சை நிறத்துல ஒரு லேயர் உருவாக்குது. இதை பேட்டினான்னு சொல்லுவாங்க. அதாவது இரும்பு எப்படி தண்ணீர்னாலையும் காற்றோடையும் மிக்ஸ் ஆகும்போது எப்படி துருப்பிடிக்குதோ அதே மாதிரியே காப்பர்ல ஒரு கிரீன் கலர்ல லேயர் உருவாகுது. ஆனா துருப்பிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான பச்சை நிறமா லேயர் உருவாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இரும்புங்கிறத நம்ம சாதாரணமா வெளியே போட்டோம்னா அது காற்றோடையும் ஈரப்பதத்தோடையும் ரியாக்ட் ஆகிறதுனால துருப்பிடிச்சிடும். அதாவது அந்த இரும்புங்கிறது துருப்பிடிக்கிறதுனால அந்த இரும்போட அடர்த்திங்கிறது குறைஞ்சிட்டு வர்றதுனால அந்த இரும்புங்கிறது நாளடைவில் வீக் ஆயிரும். ஆனா காப்பர் பாத்திரத்துல உருவாகி இருக்கிற இந்த கிரீன் கலர் லேயருங்கிறது காப்பரை டேமேஜ் பண்ணாம காப்பர் கரோட் ஆகிறதுல இருந்து பாதுகாக்குது. அதாவது கீழே இருக்கிற காப்பரை பாதுகாக்கிற விதமா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா இது செயல்படுது. இந்த பேட்டினாங்கிற லேயரை ஈஸியா சுத்தம் பண்ணிடலாம். அதாவது எலுமிச்சம்பழத்தையும் உப்பையும் சேர்த்து சுத்தம் செய்யும் போது பேட்டினாங்கிற இந்த பச்சை நிறத்துல லேயருங்கிறது ஈஸியா சுத்தமாயிரும். இப்போ நம்ம காப்பர் பாட்டிலை பத்தி பார்க்கலாம். இப்பெல்லாம் நம்ம காப்பர் பாட்டில்ஸ்ல தான் தண்ணீர் குடிக்கிறோம். ஆனா இந்த காப்பர் பாட்டில்லையும் ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ங்கிறது நடக்கும். அதாவது நம்ம சுற்றி இருக்கிற ஆக்சிஜனோட இந்த காப்பர் ரியாக்ட் ஆகிறதுனால இதுலயும் பேட்டினாங்கிற லேயருங்கிறது உருவாகுது. இதனால நம்ம குடிக்கிற தண்ணீரோட இந்த காப்பரும் கொஞ்சம் அளவு கலக்குது. இப்படியே நம்ம காப்பர் பாட்டில்ஸை சுத்தம் செய்யாம நம்ம தண்ணீர் பருகிட்டு வந்தோம்னா அது காப்பர் பாய்சனிங்கிற ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போயிடும். அதாவது காப்பருங்கிறது நம்ம உடலுக்கு கொஞ்சம் அளவு தான் தேவைப்படும். அதிகமாக சேரும்போது அது நமக்கு வாமிட்டிங், டயரியா, கிட்னி ஃபெயிலியரை கூட உருவாக்கும். ஸோ நம்ம காப்பர் பாத்திரங்களில் யூஸ் பண்ணும் போதும் காப்பர் பாட்டிலில் தண்ணீர் குடிக்கும் போதும் அது டெய்லி நம்ம சுத்தம் பண்ணும்போது தான் அந்த கிரீன் லேயருங்கிறது உருவாகாது. அதனால இந்த காப்பர் பாய்சனிங்கிற ஒரு ப்ராப்ளத்திலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் 100க்கும் மேற்பட்டது இருக்கு. அதையும் பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.